இந்த தேர்தல்ல ஒவ்வொரு மக்களும் தான் நாயகர்கள். மக்கள் எதற்கு வாக்கு செலுத்திருக்காங்க? இப்படி போட்டாங்களே தாவேகாக்கு போய், இப்படி போட்டாங்களே திமுகவுக்கு போய், இப்படி போட்டாங்களே அதிமுகவுக்கு போய் என்று யாரையும் வசைபாட வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. மக்கள் எப்படி வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே யாராலும் கணிக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம் 107 தொகுதிகளுக்கு மேலாக இவ்வளவு பெரிய வாக்குகளை வாங்கியிருப்பதற்கு விஜய் என்கிற ஒரு நாயக பிம்பம், ஒரு ஹீரோ ஒர்ஷிப் எவ்வளவு முக்கியமான காரணமோ அதுக்கு சற்றும் குறைவில்லாது திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி மிகப்பெரிய காரணம். தொடர்ச்சியாக 4 முறை வென்ற, 6 முறை சட்டமன்றத்தில் சென்னையில மட்டுமே வென்ற தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோல்வியை தழுவிருக்காரு. சென்னை தங்களுடைய கோட்டை என்று சொல்லப்பட்ட திமுகவோட கோட்டைக்குள்ள ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. அந்த ஓட்டையில 2 படகு மட்டும் தான் தப்பிச்சு போகுது. சேப்பாக்கத்திலையும் சேகர் பாபு 2 பேரும் தான் தப்பிச்சு போறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சேகர் பாபுவும் பார்டர்ல பாஸ் ஆகி வெளியேறியிருக்காங்க. மீதி 14 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் ஸ்வைப் மொத்தமா சென்னையை கைப்பற்றிருக்காங்க.